தேவன் எப்படி நம்ம அந்த உருவாக்கினார், இதனால நம்ம எவ்வளவு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவது, இது மாதத்தின் முதலாம் நாளா இருக்கிறபடியால கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மளை நடத்தினதுக்கு, தேவன் நம்மளோட தேவைகளை சந்தித்ததற்கு, தேவன் நடத்திய பாதைகள்ல நம்மள அழகாய் விடுவித்தார். நிறைய காரியங்கள் வந்து விடுவித்தார், நிறைய சுகம் கொடுத்திருப்பார். இந்த 6 மாதம் அளவும் தேவன் நம்ம என்ன பண்ணல, கைவிடவும் இல்லை, விட்டு விலகவும் இல்லை. அதற்காக நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கண் விழிக்கும் போது அந்த கிருபைக்காய் நம்ம நன்றி செலுத்துகிறதா இருக்கும். சின்ன சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட அதுதான் சொல்லி தரப்படுகிறது. காட்க்கு என்ன பண்ணுங்க, எந்திரிச்சோடனே தேங்க்யூ சொல்லுங்க அப்படின்னு. அப்போ இந்த சுவாசம் அப்படின்னு இருக்கும்போது, இந்த சுவாசம் எப்பேற்பட்ட சுவாசம், எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு. அந்த சுவாசம் இல்லைன்னு நம்ம என்ன சொல்லுவாங்க, டெட் பாடிஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த சுவாசம் இருக்கும் போதுதான் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ண முடியும், உயிருள்ள மனிதர்களாய் அங்க போறதுக்கு இங்க போறதுக்கு, நம்ம உயிரோடு இருக்கிறதுனால, ஜீவிக்கிறதுனால, தேவனை துதிக்கிறதற்கு, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இந்த சுவாசத்தோட ரிலேட் ஆயிருக்கு. இன்றைக்கு கூட நம்ம உயிரோட இருக்கணும்னா அது தேவனுடைய சுத்த கிருபை. நம்ம சங்கீதம் 150:6 இப்படியாய் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதம் முடிகிறத பார்க்கிறோம். அப்ப சுவாசமுள்ள யாவும், அதுல நானும் வருவேன். யாவும்ன்ற போது மிருக ஜீவன்களும் வருது. நீங்க நிறைய வேலைகள்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் ஒட்டி இல்லாட்டி இந்த மரங்கள் நிறைய இருக்கிற ஒரு வீடுகள், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலை பொழுதுல குருவிகள் அப்படியே, அந்த குருவிகளுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அழகா என்ன பண்ணுவாங்க, அது காட தேங்க் பண்ணிட்டு இருக்கும் அந்த கால பொழுதுல. அவர் உண்டாக்கின தேவன் என்பதை அவங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சீங்கன்னா, அந்த 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 குருவிகளை கூட தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காரா, நினைத்து வைத்திருக்கிறார். அந்த மிருகங்களை என்ன பண்ணிருக்காரு, அவர் நினைத்து வைத்து இந்த கால பொழுதுல பார்க்கும்போது அவங்களுக்கு, அந்த குருவிகளுக்கு இருக்கிற அந்த சந்தோஷமும் சில வேலைகள்ல, இல்ல நிறைய வேலைகள்ல மனிதர்களாகிய நம்மளிடத்துல அது காணப்படுகிறதே இல்ல. அதிகாலையில் எந்திரிச்சு தேவனை துதிக்கிற அனுபவம் நம்மளுக்குள்ள இல்ல. அப்பனாதான் நம்மளோட ஆவி, ஆத்ம, சரீரம் எப்படின்னா உற்சாகம் கொள்ளுகிறதா இருக்கிறது. நம்மளோட வேதத்துல வசனம் சொல்லுகிறது, நம்மளோட சரீரம் தான் என்ன ஆகுதான், டயர்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆவி உற்சாகம் உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இப்போ இந்த இந்த வேலையில நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம அந்த குருவிகள்ட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், அதிகாலையில தேவனை என்ன பண்ணணும், கர்த்தரை துதிக்கணும். அந்த துதிக்க 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 அந்த நாளுக்குரிய எல்லா காரியத்திலும் என்ன தாண்டி வர்றதுக்கு என்ன பண்ணுவாராம், எஸ்ஸப்பா பலன் கட்டளையிடுவார். தேவன் நல்ல ஞானத்தை கட்டளையிடுவார். அதை தாண்டி வர்றதுக்கான அறிவை கொடுப்பார். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த குருவிகள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தரை துதிக்கிறது, அதிகாலையில் கர்த்தரை துதிக்கிறது. அந்த நாளுக்காக தேவனை துதிக்கும் போது அந்த நாளே தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்த நாளாய் நம்மளால பார்க்க முடியும். நிறைய வேலைகளை நம்ம அந்த இடத்துல நம்மளோட கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணிருவாரு, நம்ம கோபம் வராதபடிக்கு என்ன பண்ணுவார், தடுத்து போடுவார். தாவீதோட வாழ்க்கையில பார்த்தோம்னா, அவன் பாக்குறான், நாபால் அப்படின்னு ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பெரும் பணக்காரனா இருக்கிறான். அவன் என்ன பண்றான், எனக்கு தாவீது யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். உடனே தாவீதுக்குள்ள எப்படி இருக்குன்னா ஒரு கோபம் வருது. யாரு என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டான், அது பரவாயில்ல. அவனோட ஆடுகளை நம்ம ஏதாவது என்ன பண்ணிருக்கோமா, தீங்கு பண்ணிருக்கோமா, நம்ம மத்தியில தான் அந்த ஆடுகள் இருந்துச்சு. இவ்வளவு நம்ம அவனை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்றான், தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டான். ஆனா அபிகாயில் என்ன பண்றான்னா, தீவிரமாய் அவ அப்பங்களை சுட்டு நிறைய அடைகளை எடுத்துக்கொண்டு அவ வேகமாய் போகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த காரியத்துல நான் சொல்றேன்னா, நம்மளோட அவன் ஏதாவது ஒரு தப்பிதோ, தாவீது ஒருவேளை அந்த இடத்துல நாபால் என்ற மனிதன் அவன் கொண்டு போட்டிருந்தானா, அந்த பழி அவன் மேல வந்திருக்கும். ஆனா தேவன் என்ன தப்பு பண்ணாதன்னு தடுத்து நம்ம ஐக்கியப்படும் போது நம்ம என்ன பண்றோம், நிறைய தப்பிதங்கள்ல இருந்து தேவன் நம்மை தப்பு வைக்கிறார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாகன்னு சொல்லும் போது, நம்ம அதிகாலையில எந்திரிச்சு நம்ம துதிக்கும் போது தேவன் ஒரு வித்தியாசத்தை நம்மளோட வாழ்க்கையில கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். எப்படி தாவீது ஒரு தப்பு பண்றத தேவன் தடுத்து போட்டாரோ, அதே போல நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா
அப்படியே குற்றமுள்ள நெஞ்சுடைய மக்களா இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அத குறித்து யோசிப்போம். அத குறித்தே அந்த நாள் கழிஞ்சிரும். ஐயோ! நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே. ஆனா தேவன் என்ன பண்ணுகிறார்ன்னா, நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றத விரும்புகிறார். அப்போ நம்ம துதிக்க, துதிக்க, துதிக்க சுவாசமுள்ள யாவும் அத என்ன பண்றாங்க, ஏசப்பாவ நம்ம துதிக்க, துதிக்க, துதிக்க இந்த மாரி சூழ்நிலையிலருந்து என்ன பண்றார், நம்ம தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். 2வது ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானா ஜீவ ஆத்மா ஆனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பா உருவாக்குகிறார். நம்மள என்ன பண்ணுகிறார், உருவாக்குகிறார். மனுஷனை வந்து அழகாய் எங்க இருந்து உருவாக்குறார், மண்ணுல இருந்து அழகாய் உருவாக்குகிறார். அவருடைய சுவாசம் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ தேவனுடைய சுவாசம் நம்ம கிட்ட இருக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும்ன்றத அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய நம்ம ராஜாக்களின் புஸ்தகத்துல பார்க்கும்போது தாவீதை போல ஒரு ராஜா இல்ல. ஏன்னா அப்படி அவன் தேடினான் தேவன், அவ்வளவு இது முழு இருதயத்தோட தேடினான். அதே போல அவனுக்கு பின் வந்த சந்ததியில நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பின்வாங்கி போனதை பாக்குறோம். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, தங்களை தாழ்த்தினது நிமித்தமாய் சில நேரத்துல அவங்க ஏசப்பா கிட்ட முழுமையாய் அவங்கள ஒப்பு கொடுத்த நிமித்தமாய் அவங்க என்ன பண்ணுகிறாங்கன்னா மறுபடியுமா அந்த கிட்டி சேருகிறாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணுகிறார், வாக்கு பண்ணின தேவனா இருக்கிறனால தாவீதோட சந்ததியில ஒரு ராஜா இல்லாமல் போகவே இல்லை. அதே போலதான் இந்த இடத்துல அந்த சுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எப்படி ஒரு ராஜாக்கு வந்து அவர் வந்து தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார் பாத்தீங்களா, தலைமுறை தலைமுறையா அதை நிறைவேற்றுகிறார். அவங்க பின்வாங்கி போனாலும் என்ன பண்ணுகிறார், அவங்க எப்படியாவது மனம் திரும்ப வைத்து யாராவது வச்சு அவங்கள மனம் திரும்ப வச்சு, ஆனா என்ன பண்றாரு, திருப்பியும் தன்னோட காருண்யத்தினால் இழுத்துக் கொள்ளுகிறார்ல, அதுதான் அவருடைய சுவாசம், அவரோட அன்புடைய சுவாசமா இருக்கிறது. இந்த வேலையில பாருங்க, அவர் நாசில ஊதுனார். அவரோட ஜீவ காற்று நமக்குள்ள இருக்கு. நம்ம யாரால உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவரால உருவாக்கப்பட்டிருக்கோம். அப்ப இந்த சரீரம் யாருடையது, அவருடைய சரீரமா இருக்கிறது. இங்க இருக்கிற அந்த சுவாசம் அவருடையதா இருக்கிறது. அப்போ எனக்குள்ள இருக்கிற சுவாசம் அவருடையதா இருந்தா எனக்கு பின்வர தலைமுறையுடைய சுவாசம் யாருடையதா இருக்கணும், அவருடைய சுவாசமா இருக்கணும். நம்ம எத்தனையோ வேலைகள்ல அவரை விட்டு பின்வாங்கி போகிறோம். தாவீதோட வம்ச வழியில வந்து நிறைய பேர் பின்வாங்கி போனாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாருன்னா தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்போ நான் இன்றைக்கு தேவனிடத்துல நான் கிட்டி சேரும்போது தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம், என் தலைமுறை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றுகிறவரா, அதை விட்டு விலகாதவரா இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணிறதை அவர் நிறைவேற்றுகிறதா இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையிலயும் அப்படித்தான், தலைமுறை தலைமுறையா அப்ப ஏன் சந்ததின்னு சொல்லி நம்ம பாரத்தோட ஏசப்பா நான் உங்களோட சுவாசத்தினால் நிரப்பப்படணும். நிறைய இடங்கள் இந்த சுவாசம் எதுக்குரியதாக ஈக்குவலண்டா சொல்லப்படுதுன்னா ஆவிக்குரிய அபிஷேகத்துக்கு ஈக்குவலண்டா சொல்லப்படுது. புதிய ஏற்பாட்டின் காலத்துல பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க ஊதும் போது அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சுவாசம் எதற்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ஈக்குவலண்டா இருக்கு. அப்போ நீங்களும் நானும் யாரால நிரப்பப்படணும்னா தேவனுடைய சுவாசத்தினால, பரிசுத்த ஆவியானவர்களால நம்ம நிரப்பப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மளையும் நம் சந்ததியும் என்ன பண்ணுகிறார், அவர் கைவிடா தேவனா இருக்கிறார். வசனமும் இன்னொன்னு சொல்லுகிறது, நம்ம பாவம் பண்ணிருந்தோம்னா அது 4 தலைமுறை வரைக்கும் என்ன பண்ணுமா, விசாரிக்கப்படும் சொல்லி இருக்கு. அதே இது நம்ம ஜீவ ஆத்மா தேவனுடைய சுவாசத்தை உடையவர்களா இருந்தோம்னா நம்மளோட தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறைகளா இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம இதற்கு தான் பிரயாசப்படணும். நம்ம எதற்கு பிரயாசப்படணும், நான் தேவனுடைய சுவாசத்தினால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கணும். அதனால என் குடும்பம் முழுவதும் ரட்சிப்பின் அனுபவத்தை உடைய குடும்பமா, தேவனை துதிக்கிற ஒரு குடும்பமா, தேவனுடைய சுவாசத்தை உடைய குடும்பமா இருக்கும்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 3வது ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா
ஏசாயா 2:22 நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா 2:22. இதை நம்ம வாசிக்கும் போது நம்ம யார நம்புறோம்? நிறைய வேலைகள்ல இந்த நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். நீங்க இயேசுவை நம்புங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இயேசுவை நம்புங்க, ஊழியக்காரவங்களை நம்பாதீங்கன்னு சொல்லி வரும். ஆனா நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஊழியக்காரவங்களுக்காக காத்திருக்கிற நிலைகளை நம்ம பார்க்கிறோம். நிறைய வேலைகள்ல என்ன பண்றாங்க, அவங்க யார தேடி போறாங்கன்னா ஊழியக்காரர்களை தேடிதான் போறாங்க. ஆனா அவர்களால எதுவுமே செய்ய முடியாது. செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர் தான் அங்க அற்புதங்களை நடப்பிக்க முடியும். இவங்க பிரேயர் மட்டும்தான் பண்ணுவாங்க, வச்சு பரிந்து பேசுகிறது, இல்லாட்டி ஏசப்பா இவங்களுக்காக இதை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் அங்க கட்டளை கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தருவார், பரிசுத்த ஆவியானவர் சுகமாக்குவார். இப்படிதான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய வேலைகள்ல மனுஷங்களை நம்பி நம்பி என்ன பண்றோம், ஏமாந்து போகிறோம். நிறைய பேர் ஜெபிப்பாங்க, வருட கணக்கா ஜெபிப்பாங்க, ஆனாலும் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க இந்த சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி போறாங்க. அவங்க ஏதோ செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பி போறாங்க. ஆனா அவங்களால அவங்க எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மனுஷனுங்களை என்ன பண்ணாதீங்க, நீங்க நம்பாதீங்க, விட்டு விடுங்கள்னு சொல்லி ஏசாயா சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவன் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், எண்ணப்படுவதற்கு என்ன சொல்றாங்க, எம்மாத்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த வார்த்தை எனக்குள்ள அதிகமாய் கிரியை செய்து, எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் யார நம்பி ஜீவிக்கணுமா? என் தேவன் ஒருவரை மாத்திரம் நம்பிதான் ஜீவிக்கணுமா? என்னோட என்னோட தகப்பன் வீட்டை நம்பி நான் ஜீவிக்க கூடாது, நான் சென்ற வீட்டை நம்பி நான் என்ன பண்ணக்கூடாது, ஜீவிக்க கூடாது, என் குழந்தைகளை நம்பி நான் ஜீவிக்க கூடாது, என் வேலையை நம்பி நான் ஜீவிக்க கூடாது, யாரையும் நம்பி நான் என்ன பண்ணக்கூடாது, ஜீவிக்க கூடாது. அப்போ நான் யாரை டிபெண்ட் பண்ணிருக்கணும்னா என் தேவனை மாத்திரம் டிபெண்ட் பண்ணிருக்கணும். இந்த சுவாசம் கொடுத்திருக்க தேவனை மாத்திரம் தான் டிபெண்ட் பண்ணிருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, காசு பணம் போயிட்டு போகுது, உயிர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றத நிறைய வேலைகள் நம்ம கேட்டிருக்கோம். அப்போ அந்த உயிர், அந்த சுவாசம் எவ்வளவு உண்மையானதா இருக்கிறது, அந்த சுவாசம் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்பது இந்த வேலையில ஆராய்ந்து பாருங்க. நிறைய வேலைகள்ல வியாதி வந்தோன்னு, எனக்கு ஏன் இந்த வியாதி, ஐயோ என்னால சர்வை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையில சொல்றோம். ஆனா ஒவ்வொரு நாளையும் நம்ம கடக்கிறது இவனுடைய சுத்த கிருபை. அவர் கொடுத்த அந்த சுவாசத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், நன்றி செலுத்துவர்களா இருக்கணும். இன்றைக்கு நம்மளோட இருக்கிறவங்க நாளைக்கு நிறைய பேர் நம்மளோட இருக்க மாட்டாங்க, அது தேவனுடைய சுத்தமா இருக்குது. அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுகிறது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சட்டையின் மறைவுல நம்ம என்ன பண்றாங்க, ஆவியானவர் பாதுகாக்கிறாங்க. ஒரு சட்டையின் மறைவுல என்ன பண்றாங்க, நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு என்ன கிடைக்குது, பலன் கிடைக்குது. எப்படி நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும்ன்றத கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா வேத வசனம் இப்படிதான் சொல்லுது, அதன் பாடு போதும், அந்த நாளைக்கு ஒரு பாடு போதும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. நம்ம தான் என்ன பண்ணுகிறோம், பழையன குறித்து பேசிட்டு இருக்கோம், புது ஃபியூச்சரை குறித்து யோசிச்சு நம்ம வாழ்க்கையில பிரசன்ட்ல என்ன பண்றோம், நம்ம வாழ்றதை விட்டு விட்டுறோம். நம்மளுக்குள்ள ஒரு கவலை தொற்றி கொள்ளுது. ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க, அன்றன்றைக்குள்ள பாடு போதும்னு தான் வசனம் சொல்லுது. ஏன்னா கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றத கற்றுக் கொடுக்கிறது. நம்ம இன்னைக்கு நிறைய வேலைகள்ல பெரியவங்களா இருந்தாலும் சரி, சிறியவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்குள்ள அந்த எப்படி தெரியுமா, இந்த நாள்ல பிரசன்ட் அனுபவிக்கிற தன்மைகளை நிறைய வேலைகள் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இழந்து போகிற மக்களா இருக்கும். அந்த பிரசன்ட குறிச்சே நம்ம யோசிக்க மாட்டோம், ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் ஃபியூச்சர் தான். எப்பயுமே இந்த ஃபியூச்சர் பத்தி, ஐயோ நம்ம காசு சேர்த்து வைக்கணும், காசு சேர்த்து வைக்கலாம்னா அது தேவன் உங்களையும் என்னை போஷிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு அவங்க கிட்ட இருந்தது 5 அப்போ 5 மீனும், 5 அப்போ 2 மீனும் தான் இருந்துச்சு. ஆனா எத்தனை பேர் அவங்க போஷிச்சாரு ஏசப்பா பாத்தீங்களா? ஒரு அதிசயம், அத்தனை பேத்துக்கும் திருப்தியா அவங்க சாப்பிட்டு முடிச்சாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனால போஷிக்க முடியும்ல.
அப்போ தேவன் சொல்ற கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். கடன் வாங்காதிருப்பாயாகனா கடன் வாங்கக்கூடாது. அப்ப அவ கட்டளைகளை நியாயங்களை நம்ம பின்பற்றி நடக்கிறவர்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவாரு, தேவன் அழகா விலக்கி மீட்டிக் கொள்ளுவார். எப்படி தாவீது தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தான், தேவன் சொல்லுகிற வார்த்தையை அவன் கீழ்ப்படி இருந்தான். அதனாலதான் ஏசப்பா என்ன பண்றாங்க, கடவுள் என்ன பண்றாருன்னா காட் அவர் என்ன பண்றாரு, ப்ரொடெக்ட் பண்றாரு. எத்தனையோ சூழ்நிலைகள்ல அவரை ப்ரொடெக்ட் பண்றாரு. அதே போலதான் என்னையும் உங்களையும் உண்டாக்கின தேவன் தாவீதை ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அவன் சந்ததியை பெருக பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அப்போ என்னுடைய சந்ததியும் உங்களுடைய சந்ததியும் தேவனால பெருக பண்ண முடியும். அந்த சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும். அவர் கொடுத்த அந்த ப்ரொடெக்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம், சுதந்திரத்தை கொள்ள முடியும். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம், சுதந்திரத்தை கொள்ள முடியும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். நம்மளுக்கு இந்த சுவாசம் கொடுத்திருக்கதே அவரை துதிக்கணும்ன்றதுக்காக தான். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊழியக்காரங்க நீங்க துதிங்க, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க துதிங்க, அந்த சூழ்நிலை மாற்றப்படும், எதிர்மறையான சூழ்நிலைகள் மாறும், உங்களோட கோபமான சூழ்நிலைகள், உங்களோட அழுகைகள் எல்லாம் துதிக்கும் போது மாறும். ஏன்னா துதியின் மத்தியில வாசம் செய்கிற தேவன் நம்மளுடைய தேவனா இருக்கிறார். அப்ப சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், டெய்லியும் அவரை துதிக்கணும். அந்த துதியின் அனுபவத்தை உடைய பிள்ளைகளால் நம்ம இருக்கணும். நம்ம அந்த துதியின் அனுபவத்தை இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு காரியத்தை இழக்கிறோம். நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, வேதம் வாசிக்க மாட்டாங்க, ஆனா போன்ல மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கேக்குறதுனால என்ன யூஸ் ஆகும், கேக்குறதுனால என்ன யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, மெசேஜ் கேக்குறதுனால என்ன யூஸ் இருக்கும், அது நம்ம வாழ்க்கையில செய்யணும். அப்ப செஞ்சாதான் நம்மளோட வாழ்க்கையில அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஒரு விஷயத்த கேட்கிறோம்னா அதை நம்ம செஞ்சு பார்க்கணும். அப்போ துதிக்கணும் அப்படின்னும் போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம துதிக்கணும்னு. அப்போ பாருங்களேன், துதிக்கிறதுனால சூழ்நிலைகள் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க துதிச்சு பாருங்களேன், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை துதிங்க, அந்த இடத்துல துதிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுத்த தேவன் அவர். இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதற்கு காரணம் அவர். அப்ப அவரை தான் நம்ம துதிக்கதான் செய்யணும். அப்ப துதிக்க 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 நம்மளோட எல்லா காரியங்களிலிருந்தும் அவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார், சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார், கட்டுக்களை உடைக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்றையில இருந்து தேவனை துதிக்க போறோம், அதிகாலையில எழுந்திரிச்சு துதிக்க போறோம். அப்ப அதிகாலையில துதிக்க 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 நீங்க அந்த நாளிலே ஒரு வித்தியாசத்தை நீங்க காண்பீங்க. கண்டிப்பா அந்த நாள் என்ன ஆகும் தெரியுமா, ஒரு ஆசீர்வாதமான நாளா நீங்களே நினைப்பீங்க, இது எப்படி நடந்துச்சு, இப்படிப்பட்ட அறிவு எனக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நிறைய இடத்துல டெசிஷன் மேக்கிங்ல நம்ம அந்த வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். நம்ம வாயின் வார்த்தைகள்ல இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு செயல்களை கரெக்டா அந்த நேரத்துல செய்யறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நிறைய வெளிப்படும். எப்போனா நம்ம தேவனை துதிக்கும் போது, தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து அறிகிற போது, தேவனோடு ஐக்கியப்படும் போது, ஜெபிக்கும் போது, அவரோடு உறவாடும் போது அதெல்லாம் நிறைய வெளிப்படுகிறத நம்ம அறிந்திருக்கோம். நம்ம வாழுகிறது இந்த ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு என்ன ஒப்பு கொடுக்கும், தேவனுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுக்க போறோம். நம்ம நிறைய வேலைகள்ல பின்வாங்கி போயிருக்கோம். நிறைய வேலைகள்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம ஒரு போன்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க, ஒரு நிமிஷம் இருக்குமா அந்த ஷார்ட்ஸ். ஆனா அந்த பீப்புள் என்ன பண்றாங்கன்னா டைம் போறதே தெரியாம இந்த போன்ல அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளான ஒரு ஆவி தள்ளப்படுது. எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா பைபிள் எடுத்து உட்கார்ந்தோம்னா ஒரு சாப்டர் வாசிச்சாலே அப்பா நம்ம இன்னைக்கு பைபிள் வாசிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளுக்குள்ள என்ன வந்துருது, ஒரு திருப்தி அந்த இடத்த விட்டு கடந்து போகணும். அப்படி கிடையாது. நம்ம தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிற பிள்ளைகளா இருக்கிற நம்ம அதிகமாய் தேவனை துதிக்க பழகணும். அதிகமாய் வேத வசனத்தை ஆராய்ந்து மெடிடேட் பண்ண கத்துக்கணும். நீங்க இந்த போனை மட்டும் விட்டு கொஞ்ச நாள் நீங்க வெளியே வாங்கல, உங்களோட வாழ்க்கை எவ்வளவு மாறுதுன்னு பாருங்க. அது அடிமைத்தனத்துக்குள்ளாய் நம்ம தள்ளுகிறதுல தேவன் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த காலகட்டத்துல யாரை பார்த்தாலும் சரி, அது வயதானவர்களா இருந்தாலும் சரி, அது சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதுடைய மக்களா இருந்தாலும் சரி, எல்லார் கையிலும் இந்த போன் இருக்கு. எல்லாரு கையிலயும் இந்த போன் இருக்கனால அவங்களோட வாழ்க்கையில நிறைய நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லுது. அப்போ இந்த சுவாசமுள்ள மனுஷங்க தேவனை துதிக்கும் போது, தேவனோட அதிக நேரம் செலவழிக்கும் போது, தேவ ஆவியானவர் நம்மளுக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார்.
நிறைய பேருக்கு அது தெரிகிறது, நிறைய பேரை அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுறாங்க. ஆனா நிறைய பேருக்கு என்ன பண்ணல, அது இன்னும் தெரியாம இருக்கு. நம்மளுக்காக யுத்தம் செய்யற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பது இன்னுமா தெரியாம இருக்கிறது. நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க அந்த சோசியல் மீடியால. அவங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கே திருப்பி 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 என்ன பண்றாங்க, சுவிசேஷம் அறிவிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னுமா நிறைய இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த இடங்களுக்கு எல்லாம் நம்ம கண்டிப்பா போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன்னா சுவாசத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றியுடைய மக்களா இருக்கணும். சுவாசத்தை கொடுத்த தேவனுக்கு நாம ஒவ்வொரு நாளும் கணக்கு ஒப்புவிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடவே கூடாது. ஏன்னா தேவன் கேட்பார், நான் இன்னைக்கு உனக்கு உயிரை கொடுத்திருந்தேன்னு நீ எனக்காக என்ன பண்ணன்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணிருப்போம், போன்ல நேரத்தை செலவழிச்சிருப்போம், தேவையில்லாத காரியத்துக்கு நேரத்தை செலவழிச்சிருப்போம், தேவையில்லாம சண்டை போட்டிருப்போம். ஆனா தேவன் அந்த கொடுத்த நாளுக்கு அந்த நேரத்துக்கு கணக்கு கேட்கிற தேவனா இருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவனுக்காக நேரத்தை அதிகமாய் கொடுக்க போறோம். இந்த சுவாசமே அவர் கொடுத்த சுவாசம் தான். அந்த சுவாசத்தை அவருக்கு என்ன ஒப்பு கொடுக்க போறோம். அந்த சுவாசம் இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் உமக்காக வாழணும் ஏசப்பா, ஒவ்வொரு நொடியும் நான் உமக்காக வாழணும் ஏசப்பா, என்னோட வாழ்க்கை இந்த ஜீவிய காலம் முழுதும் ஏசப்பா உமக்கு என்ன நான் வாழணும்னு சொல்லி இந்த வேலையில அர்ப்பணிக்கலாமா. எந்த வேலைகள் செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த ஒரு குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க துதிச்சு பாருங்க. துதிக்க 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 எல்லா காரியமும் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் பெரிய கடவுள் அவரை கையில அதை எடுத்துக்கொள்ளுவார். அது உங்க பிரச்சனை கிடையாது, அது அவரோட பிரச்சனை. நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன். துதிக்கும் போது நீங்க நிஜமாலே அப்படியே உள்ள இருந்து நீங்க துதிச்சீங்கன்னா, நீங்க துதிக்க 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 உங்களுக்கு அந்த பிரச்சனை ஞாபகத்திலே இல்லாதபடி செய்வார். தேவன் அப்படி செய்யணும், மறக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அப்ப ஒரு விஷயத்த மறக்க பண்ணுகிறாரு அப்படின்னா அந்த அந்த இடத்துல ஒரு விடுதலையும் ஒரு வெற்றியும் நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நீங்க துதிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இந்த மாற்றம் இருந்தா தேவனுக்காக நன்றி செலுத்துங்க. இன்னும் அறியாத மக்களுக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், ஒரு சாட்சிகளாய் விளங்கணும். நம்ம பேசுறதை விட நம்ம பிரசங்கம் பண்ணலாம், எல்லாத்துக்கும் போய் பிரசங்கம் பண்ணலாம். ஏசப்பா ஒரு குட் நியூஸ் அறிவிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனா அந்த பிரசங்கத்தை விட நம்மளோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா பவுலும் சீலாவும் துதித்தார்கள். எங்க சிறைச்சாலையில உட்கார்ந்து அவங்க துதிக்கிறாங்க. சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டது. அப்போ அங்க இருக்க காவலாளி என்ன நினைச்சிட்டான், கதவு திறக்கப்பட்டனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். தன்னை தானே மாய்த்து கொள்ளணும்னு நினைச்சான். ஆனா அங்க இருந்து ஒரு குரல் கேக்குது, பவுலும் சீலாவும் நாங்க இங்கதான் இருக்கோம், நாங்க எங்கேயும் தப்பிச்சு போல. அப்ப அவன் கேக்குற ஒரு விஷயம், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும். அவங்க அங்க சுவிசேஷம் அறிவிக்கல, துதிச்சு பாடினாங்க, வேற எதுவுமே நடக்கல. ஆனா அவன் அந்த காவலாளி கேட்டான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன பண்ணணும்னு கேக்குறான். அப்ப அந்த இடத்துல துதியின் மத்தியில அவங்க என்ன பண்றது, ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. துதியின் மத்தியில என்ன உண்டாகுது, ஒரு சந்தோஷம் உண்டாகுது. தேவனுடைய வார்த்தை அங்க சொல்லப்படுகிறது. அவங்களோட வாழ்க்கை அந்த இடத்துல பேசுச்சு. அந்த இடத்துல அவங்க எந்த பிரசங்கமும் பண்ணலாம், ஆனா அவங்க துதிச்சாங்க, தேவனை துதிச்சாங்க, தேவனுக்காக உண்மையா அந்த இடத்துல நின்னாங்க. தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணார், பெரிய காரியத்தை, ஒரு ஆத்துமா ரட்சிக்கும்படியாய் கூட அந்த இடத்துல உங்களை பயன்படுத்துவார். என்னையும் அப்படிதான், உங்களையும் அப்படிதான் அவர் பயன்படுத்தணும்னு நினைச்சார். ஒரு ஆத்துமாக்காக கூட அவர் எந்த எக்ஸ்டென்ட்டுக்குனாலும் போகிற தேவனா இருக்கிறார். அவ்வளவு அன்பு மிகுந்த தேவனா இருக்கிறார். நம்மளோட ஜீவித்து கொண்டு இருக்கிறார். நம்மளுக்காகவே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம கூட இருக்கணும்ன்றதுக்காக இன்றும் நம்மளோட கூட இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த சுவாசம் கொடுத்த அந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். இன்னுமாய் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சுவாசத்துக்காக தேவனுக்கு என்ன பண்ணணுமா, நம்ம அதிகமாய் நன்றி செலுத்தணும். ஏன்னா நிறைய பேர் பலத்தின் மிகுதினால் அவங்களுக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பலத்தின் மிகுதினால் வசனமே இருக்கு. ஆனாலும் என்னன்னா, தேவனோட கிருபை நம்மளுக்கு இல்லைன்னா, தேவனுடைய அன்பு நம்மளுக்கு இல்லைன்னா, தேவனுடைய ஆறுதலும் தேறுதலும் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க. அவரோட சமூகத்துல விழுந்து கிடக்கணும். நம்ம விழுந்து கிடப்போம். இந்த சுவாசத்துக்காக நன்றி செலுத்துவோம். தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் நாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.